2024 பிறக்க போகுது. எல்லாம் முடிஞ்சதுன்னு சந்தோஷமா 2023க்கு குட் பை சொல்லிட்டு வழக்கம் போல தம்மும் தண்ணியும் தொடமாட்டேன்னு ரெசல்யூஷனை எடுத்து நெஞ்சில பதிய வச்சு ஹாப்பி நியூ இயர் 2024ன்னு என்ட்ரி அடிச்சேன். 2024 ஸ்டார்ட் பண்ண 2 நாளைக்குள்ள 2 ரெசல்யூஷனும் பறந்து போச்சு. சரி, ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு யோசிக்கும் போது தான் அமலா சாஜி அக்கா, go message my friend Ananya Forex. Even I invest and got a lot of profit. So I am suggesting you 100% trustable and genuine page. அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணனா என்னடா லைஃப் மந்தமா போகுது, ஒரு பரபரப்பே இல்லைன்னு பார்த்தா தளபதி நடிக்க மாட்டாருன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு வந்தான். ஏய் கவலைப்படாடா, அதான் தளபதி 69 இருக்குல்ல. வேலண்டைன்ஸ் டேக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு போனா, சி நீலாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல, அவளுங்க டைலாக் மாத்திர மாதிரியே தெரியல. ஆஃபீஸில் ஒரே சண்டை, மலையாள சினிமா தான்டா மாசு, மஞ்சுமல் பாய்ஸ்ரா பிரேமலூடா, தமிழ் சினிமாவில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரே கூச்சல். உடனே மேனேஜர் அங்கே வந்து டேய் குழப்ப பாருங்கடான்னு சொல்லிட்டாரு. Feb 2024 கின் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன கொஞ்ச நாள்லேயே 6 lakh டவுன்லோட்ஸ். 2024 ஏப்ரல் IPL ஸ்டார்ட் ஆச்சு. ரோஹித் கேப்டன் இல்லை, ஹர்திக் தான் மும்பை மேனேஜ்மெண்ட் சொல்லுச்சு. பத்தாவதுக்கு ரோஹித்தை லாங்ல போ அங்கே போன்னு ஹர்திக் பாண்டியா சொல்ல ஆஃபீஸில் ஒரே சண்டை. மேனேஜர் அங்கே வர, டேய் நான் தான்டா மாசு, போய் வேலையை பாருங்கடா. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, ஒரு பாலுக்கு 0 ரன் அடிச்ச அவேஷ்கான் ஹெல்மெட் ஆவேசமா தூக்கி கீழே போட ஊரே சேர்ந்து அவரை பொழந்துச்சு. தலடா அல்டிமேட் ஸ்டார்ரா, தலதா மாசுன்னு நாங்க வைப் பண்ணிட்டு இருக்க, தலை என்றோ வேறு ஏதாவது பட்டப்பெயர்களை குறிப்பிட்டோ தம்மை அழைக்க வேண்டாம் என்று ரசிகர்களை நடிகர் அஜித் குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். கடவுளே அஜித்தே அப்படின்னு ரோட்ல, ஆபீஸ்ல, தியேட்டர்ல எல்லா இடத்துலயும் கேட்டுச்சு. கடவுளே அஜித்தே என்ற கோஷத்திற்கும் தற்போது முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அஜித். டேய் கவலை விடு, இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. தோனி நடந்து வந்தா, ஓடி வந்து சிரிச்சா, ஏன் டக் அவுட் ஆனா கூட எல்லாத்துக்கும் தலை ஃபார் த ரீசன் ட்ரெண்ட் ஆச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு வந்தான். இப்பெல்லாம் நிறைய அக்கா ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க தான் டெய்லர் அக்கா. டெய்லரா? இவங்களா? அது தெரியல, ஆனா ஃபிட்ஸுக்கு பார்ப்பாங்க. இல்ல புரியல. இவங்க தான் ஜிம் அக்கா. காம்படிஷன்லாம் வின் பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் தெரியல, ஜிம்ல இருந்து வீடியோ போடுவாங்க. இல்ல புரியல. இவங்க தான் பலூன் அக்கா. ஏன் இவங்க பலூன் வைக்கிறாங்களா? அதெல்லாம் தெரியல, இவங்க தான் பலூன் அக்கா. என்னடா இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இப்படி பண்ணி ட்ரெண்ட் ஆகுறாங்களேன்னு நாமளும் ட்ரெண்ட் ஆகலான்னு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா இவன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி என் ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு ஷேர் பண்ணிட்டான். ஜூலை 19 கின் ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் லான்ச் ஆச்சு. நம்ம ஐகான்ஸான GVM, புஷ்கர், காயத்ரி எல்லாரும் வந்தாங்க. இதில் வின் பண்ணவங்களுக்கு பரிசு மட்டும் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்போதான் மாசம் வந்தான் மஞ்சள் வீரன் படம். ஒரு 3 மாசத்துல ரிலீஸ் ஆகிடும். பெரிய படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் காலம் கடந்து தான் வரும். இதுக்கு நடுவில் ஜெயம் ரவி, சீனு ராமசாமி, AR ரகுமான் எல்லாருக்கும் டிவோர்ஸ் ஆச்சு. இப்படி யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம்னு ட்ரெண்ட் பண்ணாங்க. சோகம் என்னன்னா அவருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. தனுஷ் நயன்தாரா கிட்ட 10 கோடி கேட்டாரண்டா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்ல நான் ஏண்டான்னு கேட்டேன். இவங்க தான் ரைட்டு, அவங்க தான் ரைட்டுன்னு நாங்கள் திருப்பி சண்டை செஞ்சோம். மறுபடியும் மேனேஜருக்கு பார்த்தா நான் தாண்டா ரைட்டு, வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டான். இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்க்கு மத்தியில் தான் அவன் வந்தான். சோகம் சந்தோஷம் எல்லாம் மையலகு மாதிரி பேசி பாடி ஆடி சில் பண்ணிக்கிட்டோம். லக்கி பாஸ்கர், ஆண்டனி மாதிரி என் வாழ்க்கையிலேயும் ஒரு ஃப்ரெண்டு வருவான்னு பார்த்தா மச்சான் 100 ரூபா இருந்தா கொடுக்குறா. கடைசியா வந்தான் பேன் இந்தியா ஹிட், 1000 கோடி கலெக்ஷன். அது கூட பரவாயில்ல. டிசம்பர் மாதம் இதே பாஸோட இங்க சக்சஸ் மீட் நடக்கும். அதை நம்பி பாஸோட ஆபீஸ் வந்தா ஒரே கேலி கிண்டல். ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம். 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாரெல்லாம் தமிழ் சினிமா சரியில்லைன்னு சொன்னாங்களோ, லப்பர் பந்து, மகாராஜா, கொட்டுக்காளி, அமரன், வாழை, நந்தன், போகுமிடம் வெகு தூரம் இல்லை எல்லாம் என் ஃபேவரட்னு தமிழ் சினிமா தான் மாசுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னதான் சூப்பரான சாங்ஸ் இருந்தாலும் 2024 நாங்க வைப் பண்ணது எல்லா பரபரப்புக்கு மத்தியில வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் வின் பண்ணி மாஸ் பண்ணான். வரும் தம்பி, ஆனா வராது. மொத்தத்தில் 2024 பத்தி சொல்லணும்னா இந்தியா T20 வின் பண்ண ஹாப்பி நியூஸும், பிடிச்ச பிளேயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆன சோகமான நியூஸும் கலந்து செஞ்சது. இப்போ 2024 துப்பாக்கி பிடிங்க ஆத்தி இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?